الإسلام ديني ومحمدا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. லவ்லத்துல் ஜன்னா பெண்கள் மதரசா மாபெரும் கல்வி பெறும் விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் என் சலாத்தை கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதில். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வின் கட்டளைக்கு அணிபணிவதும் அவன் தடுத்தவைகளை விட்டு விலகி அல்லது தவிர்ந்து இருப்பதாகும். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? அவை யாவை? இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் 5. அவை கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். கலிமா கூறு. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள். ஒரு நாளைக்கு கடமையான தொழுகை எத்தனை? அவை யாவை? ஒரு நாளைக்கு கடமையான தொழுகை 5. அவை ஃபஜர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. நோன்பு நோற்பது எப்போது கடமையாகும்? ரமலான் மாதத்தில் 30 நாளும் நோன்பு நோற்பது கடமையாகும். ஜகாத் என்றால் என்ன? பணக்காரர்கள் தம் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு 40இல் ஒரு பகுதியை எடுத்து ஏழைகள் கொடுப்பது ஜகாத் ஆகும். ஹஜ் என்றால் என்ன? துல்ஹஜ் மாதத்தில் மக்காவில் புனித காபாவை வலம் வந்து வணக்கம் புரிவது ஹஜ் ஆகும். ஹஜ் செய்வது யார் மீது கடமை? உடல் ஆரோக்கியம், பண வசதி உடையவர்கள் மீது ஆயில் ஒரு முறை ஹஜ் செய்வது கடமையாகும். முதலில் படைக்கப்பட்ட மனிதர் யார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதலில் படைக்கப்பட்ட பெண்மணி யார்? நபி ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான அவ்வால் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தந்தை இல்லாமல் பிறந்தவர் யார்? நபி ஈசா நபி அவர்கள். நாம் யாருடைய பிள்ளைகள்? நாம் ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிள்ளைகள். நாம் யாருடைய உம்மத்தினர்கள்? நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர்கள். குர்ஆனில் எத்தனை நபிமார்கள் பெயர் கூறப்பட்டுள்ளது? குர்ஆனில் 25 நபிமார்கள் பெயர் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் மனிதர்களை எதற்காக படைத்தார்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. நம் வேதத்தின் பெயர் என்ன? அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் எந்த இரவில் வழங்கப்பட்டுள்ளது? ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வயதில் நபியானார்? 40 வயதில் நபியானார். மக்கி சூரா என்றால் என்ன? மக்காவில் இறங்கிய சூரா. மதனி சூரா என்றால் என்ன? மதீனாவில் இறங்கிய சூரா. குர்ஆனில் பிஸ்மி இல்லாத சூரா எது? குர்ஆனில் பிஸ்மி இல்லாத சூரா அத்தௌபா. சல் என்ற சுருக்கத்தை எப்படி வாசிக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வாசிக்க வேண்டும். நபிமார்கள் பெயரை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். திருக்குர்ஆனில் உள்ள ஜுசு பகுதி எத்தனை? 30 ஜுசுகள். திருக்குர்ஆனில் உள்ள சூரா பகுதி எத்தனை? 114 சூறாக்கள். திருக்குர்ஆனில் உள்ள சஜிதா ஆயத்துக்கள் எத்தனை? 14. குர்ஆனில் முதலில் இறங்கிய வசனம் எது? குர்ஆனில் முதல் இறங்கிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி. இஸ்லாமிய மாதங்கள் எத்தனை? 12 மாதங்கள். 12 மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆஹி, ஜமாத்தில் அவ்வல், ஜமாத்தில் ஆஹி, ரஜப், சௌபான், ரமலான், ஷவ்வால், துல்ஹக்தா, துல்ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தார்கள்? ரபீஉல் அவ்வல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.